வீட்டுல 4 ஓட்டு இருக்குது. சத்தியமா 4 ஓட்டு உனக்கு தான். ஏன் பாண்டி அவங்கதான் சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல, சந்தோஷப்படாம ஏன் முகம் வாட்டமா இருக்கு? இல்ல, குத்து விலை கொடுத்தவங்களுக்கும் சத்தியம்னு சொல்றீங்க, குடம் கொடுத்தவங்களுக்கும் சத்தியம்னு சொல்றீங்க, இப்ப எனக்கும் சத்தியம்னு சொல்றீங்க. இவ்வளவு பேருக்கும் சத்தியம்னு சொல்லிட்டு நாளைக்கு யாரு கொடுத்த வார்த்தையை காப்பாத்த போறீங்க? நியாயமான கேள்விதான். குடம் வாங்கினா குத்துவலைக்காரங்களுக்கு சங்கடம், குத்துவலை வாங்கினா குடங்காரங்களுக்கு சங்கடம். எதுக்கு ஊரு பொல்லாப்புன்னு யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். ஆனா உள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதான் ஓட்டு போடுவோம். அது சரிதான். ஆனா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு மாத்தி ஓட்டு போட்டோம்னா சாமி குத்தம் ஆயிராது? என்ன பாண்டி குழந்தைத்தனமா பேசுற? தேர்தல் நேரத்துல இதையும் லஞ்சமா கொடுத்து ஓட்டு கேக்குறாங்களே, அவங்களெல்லாம் விட்டு வைக்கிற சாமி எங்களை மட்டும் கேள்வி கேட்குமா என்ன? ஓட்டு கேக்குறவனுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னா ஓட்டு போடுற எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதுதான் சாமி கணக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஜெயிச்சிட்டு இருக்குது. ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலா கிடைக்கும். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்கா செய்ய சொல்லுங்க. ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயம்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. அவ்வளவுதான், as simple as that. அதுதான் அந்த கடமை. நான் ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும்.